இல்லாமல் தேவன் இந்த அருமையாக இந்த ஜூலை மாதத்தில் 2வது வாரத்திலே அவரை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் தேவன் நம்மை வழிநடத்தி வந்ததுக்காக நாம் அவரை துதிக்க வந்திருக்கிறோம். எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிற தேவன், ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தீனம் 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 உலகில் நீ செய்பலவான வீணை ஒரு தருளும் மேலான. தீனம் தீனம் உலகில் நீ செய்பலவான வீணை ஒரு தருளும் மேலான. ஆத்துமாவே
அப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஈடாக ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாது. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உம்மை எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க துதிக்க முடியும். ஆண்டவரே, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இந்த காலையில் வேலை ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் தாமே ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. வந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்க. ஆம் ஆண்டவரே, நீர் தாமே எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா அவர்கள் இந்த இடத்துல வந்து துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. மீதியான வேலையில் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மயம்பெருக்கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் எஜமானன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கரங்களை தட்டி சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. இது உண்மை
அல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கு நீ சொந்தமென்றார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி
வருவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம். எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இல்லைங்களா? நாள்தோறும் போட்டிருக்கிறது. ஆனா 2வது பாட்டு 3வது பாட்டுக்கே கை தட்டுற கொஞ்சம் கஷ்டமாயி கை ஒலிக்குது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்
எல்லா கண்களை மூடி அப்படியே எந்திரிச்சு நின்று சில நிமிஷங்கள் தேவனை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமைக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய மத்தியில் அற்புதங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சில நிமிஷங்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தேவனே நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி 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 இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமையோமகி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மையேற்றவராகிமே. துதிக்கு பாத்திர மகிமையோமகி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மையேற்றவராகிமே.
கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are great, you do miracles so great. There is no one else like you. For there is no one else like you. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவியாய் உதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. கேட்டு அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. அவர் ஏன் பெரியவர் என்றால், ஓடிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். ஓடிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால்.
நாட்களெல்லாம் நான் புகழ்ந்து நான் என் தேவனை பாடுவேன். ஏனென்றால் அவர் குனிந்து தூக்கினார். அவர் நின்று கொண்டிருந்தால் நம்மை தூக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளோ ஆழத்தில் விழுந்த எங்களை எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன. அந்த வேளையில தான் என் தேவன் குனிந்து எங்களை தூக்கினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதனால எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சத்தத்தோடு என் தேவனை ஆர்ப்பரிக்கலாமா, ஆராதிக்கலாமா? என் தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை நீர் குனிந்து தூக்கினீரே. ஹல்லேலூயா. பரத்தில் இருக்கிற எங்கள் தேவன் நம்மை பார்த்து தூக்குறார் அல்லவா? ஜனங்கள் பார்த்து நம்மை பார்த்து சொல்லலாம், இவனுக்கு எல்லாம் முடிந்து விட்டது, ஒரு உபயோகத்துக்கும் இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் என் தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லாம் தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது, என் பெருமை எல்லாம் ஒருவர் புரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர் புரியதே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்த போன இடங்களில் எல்லாம் என் தடையை உயர்த்தியதே. உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்த போன இடங்களில் எல்லாம் என் தடையை உயர்த்தியதே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும். ஆமாப்பா, நீர் மட்டும் எங்களை வாழ்க்கையில் பெருகணும் அப்பா. ஏனென்றால் உபயோகம் இல்லாத நீர் எங்களை உயர்த்தினீர். நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துயரத்திலிருந்து கூப்பிடும்போது என் தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். குனிந்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயரங்களிலே வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்மை அலங்கரித்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் தூக்க வல்லவராயிருக்கிறார், நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழிகிறதும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழிகிறதும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது மேகங்கள் நடுங்கிறாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது மேகங்கள் நடுங்கிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் ஹல்லேலூயா. தீச்சுளை நடுவில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நாமம் உயரணும், உங்களுடைய வாழ்க்கை சிறைச்சாலையாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய நாமம் மாத்திரம். செங்கலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை நிலைப்பதில்லை. செங்கலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம்
என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே எல்லா கரங்களை தட்டி தேவன் நல்லவர் வல்லவராயிருக்கிறார். திரைக்காலைகள் உடைக்கிற தேவனாயிருக்கிறார். எரிகோமங்களை தடுக்கிற தேவனாயிருக்கிறார். அற்புதங்கள் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஓரி மாஷி கரபாதிரவா நவாரகரவா ஓரி மாஷி தியவா. ஓ நன்றி இயேசுவே, துதிக்கிறோமப்பா. நன்றி அப்பா, நீர் எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அருள்ராஜ் அவர்கள் முன்னே வந்து ஜெயிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வவல்லமை தேவனே, பரிசுத்தமான இந்த ஆராதனையை கலந்து கொள்ள கிருபை தந்த ஆண்டவர், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்தீரே. கர்த்தாவே, நீர் மெய்யான தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் இயக்கங்களை அறிந்தவர், எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீர் ஒருவரே. உலகம் எங்களை புறக்கணித்தாலும் எங்களை நேசித்து எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள நீர் தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தியான நேரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். அனுதினமும் நம்மை அற்புதங்களினாலே வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காகவும் நம்முடைய சுகத்துக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் நம்மை உங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக பாஸ்டர் அருள்ராஜ் அவர்களையும் 2 பேர் பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. போன தடவை வெறும் ஒருத்தர் தான் வந்திருந்தார் இல்லைங்களா? இந்த தடவை 2 பேரும் வந்திருக்கிறார்கள். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள், அதனால் அவங்களை முதல் கரந்தட்டி வரவேற்கலாம். அப்புறமா நம்ம சரி இருங்க, ஒரு 5 நிமிஷம் நான் கூப்பிடுறேன். அங்கே போகணுங்களா நீங்கள்? இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு எப்பொழுதும் போல் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பைபிள் ஸ்டடி இந்த வாரம் இருக்கும். அதனால் மறக்காதபடிக்கு நீங்கள் வந்துருங்க. வராதவங்களுக்கும் நீங்கள் சொல்லி அவர்களுக்கு கொண்டு வந்துடுங்க. தேவன் சனிக்கிழமை நமக்கு காத்திருப்பு ஜெபம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 7:30 மணிக்கும், 2வது ஆராதனை 9:30 மணிக்கும், பின்பு சாயங்கால ஆராதனையும் 7 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு நாம் இப்பொழுது தொடங்கிடுவோம். ஏனென்றால் சண்டே கிளாஸ் நமக்கு 1 டே அட்வான்ஸாக வைக்கிறதுனால 7 மணிக்கெல்லாம் நாம் சாயந்தர ஆராதனை நாம் தொடங்கிடுவோம். அதனால் நீங்கள் எந்தெந்த ஆராதனைக்கு வர முடியுமோ வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை மாத்திரமல்ல, போன வாரத்தில் பார்க்கும்போது அநேக மக்கள் வியாதியிலையும் ஜுரத்திலையும் இருமலும் இல்லைங்களா, எல்லாவற்றிலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது நம்மளுக்கே சங்கடமாக இருக்குது
என்னப்பா இது இவ்வளோ வியாதி வேதனைகள் மக்களுக்கு இருக்கிறதை பார்க்கும்போது, ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு சுகத்தோடு வந்திருக்கிறவங்களெல்லாம் இன்னும் நல்லா தான் நம்ம ஆராதிக்கணும். பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாம் கண்டிப்பாக நம்ம செபிக்க தான் இருக்கணும். விசேஷமாக லாவண்யா சிஸ்டருக்காக நம்ம செபிக்கலாம். சிஸ்டரை தேவன் தொட வேண்டும். அவர்கள் பிபி அதிகமாகவும் குறைந்தும் போய் இன்னும் ஐசியூவில் தான் இருக்கிறாங்களா? இன்னும் மணிபால் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இன்னும் அப்சர்வேஷனில் வைத்து இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை கொண்டு போகும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் ஆகாது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஜீவித்தோம். தேவன் நிச்சயமாகவே அப்போவே ஒரு சமாதானத்தை என்ன கொடுத்தார் என்றால், ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பார்த்து கார்டியாலஜிஸ்ட் பார்க்கும்போது ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எதனால இந்த ஃப்ளக்சுவேஷன் என்று சொல்லி நாங்கள் அப்சர்வேஷன் பார்த்து நாங்கள் நார்மல் வார்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லும்போதே பாதி டென்ஷன் கம்மியாகிடுச்சு. ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக நாட்களுக்காக ஒருத்தருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனந்த் தேவன் இன்றைக்கு நேற்று பதில் கொடுத்து அவரையும் ஆலயத்துக்கு முதல் சர்வீஸ்க்கு வரும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்படி நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த முதல் சர்வீஸ் ஆட்ட இந்த செகண்ட் சர்வீஸும் சீக்கிரம் நிரம்பணும். எல்லாம் காலையிலேயே வந்துட்டு போயிடுறாங்க. தேவன் ரெண்டாவது ஆராதனை. ஆனாலும் இது ஒரு விசேஷமான ஆராதனை தான், எனக்கு பிடிச்ச ஆராதனை. ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தாலும் 2 மணி நேரம் ஆராதிக்க முடியும். ஏனென்றால் இந்த ஆராதனையில் இருக்கிற விஷயம் அது என்னவோ தெரியல, விசேஷ அபிஷேகமோ என்னவோ. ஜனங்கள் வந்துட்டு போயிடுறார்கள். நம்ம சீக்கிரமாக வந்துட்டு போயிடணுன்ட்டு போயிடுறார்கள். ஆனாலும் உண்மையாக இந்த ஆராதனையில் அனுபவிக்கிற அந்த அபிஷேகம் காலையில் நிறைஞ்சிருந்தா கூட ஏதோ ஒரு கம்மி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வாயை விட்டு ஆராதிக்கிறதுனா இதில் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றும் இதில் இந்த ஆராதனையில் அதிக நாம் கூடி சீக்கிரத்தில் நிரம்பி வரணும். ஆனாலும் சில மக்கள் ஊருக்கு போயும் ராதா சிஸ்டர் ஃபேமிலி என்னத்துக்கு வரலன்னு எனக்கும் தெரியல. நார்மலாக மெசேஜ் போட்டுருவாங்க என்னென்னு, ஆனால் இன்னும் மெசேஜ் வரல. இருந்தாலும் அவங்களுக்காக, வராதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே போல் வந்திருக்கிற நம்ம அருள்ராஜ், பாஸ்டர் அருள்ராஜ் அவருடைய 2 பசங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவன் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும், அற்புதங்கள் செய்ய வேண்டும். தேவன்தான் அவர் வழி நடத்த வேண்டும். இவர்களை வாலிப நாட்களிலே தேவனை தேடுகிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவர்கள் நம்முடைய அப்படி இருக்கும்போது தேவன் இவர்களை தேவன் நம்மை பிள்ளைகள், தேவன் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் இல்லைங்களா, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நாம் மறுபடியும் தேவனுக்கே கொடுக்கும்போது தான் அவர் அருமையாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதை அருமையாக உபயோகிப்பார். நம்மளே எப்படியாச்சும் அது இதுன்னு செய்தோம்னா அது நிலைத்திருக்காது. ஆனால் தேவன் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது செய்கிற ஒவ்வொரு எல்லாம் காரியமும் வாய்க்கும் என்று தான் சொல்லுகிறது. நீதிமான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும்.
அப்போ தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். பசங்கள் செய்கிற விசேஷமாக மகன் செய்கிற டீச்சர் வேலைக்காகவும் இந்த மகன் செய்கிற ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அவர்கள் போகிற இடங்களெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் கொண்டு போகணும். எந்த வேலையில் செய்தாலும் தேவனுடைய அபிஷேகம் கூட இருக்க வேண்டும். அந்த இடத்துல அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சாட்சியாக இருக்க முடியும். மற்ற ஜனங்கள் பார்த்து அவர்கள் ஐயோ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களும் கண்டுகொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த 2 பேர்த்துக்கும் கொடுக்கும்படியாக எல்லாம் இவர்களுக்கு நேராக கரங்களை நாம் காட்டி, தேவனே ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனே ஆண்டவரே பிள்ளைகளின் எல்லா காரியத்தையும் அறிந்த தேவன் நீராயிருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. தேவனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். செய்கிற காரியங்களிலே உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. பார்க்கிற ஜனங்கள் ஓ இவர்களோடு உண்மையுள்ள தேவன் இருக்கிறார் என்று ஆண்டவரே மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவர்களை உபயோகிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எந்த வேலை செய்தாலும் ஆண்டவரே அது உம்முடைய நாமத்துக்கு மகிமை பெறும்படியாக நீங்கள் தான் கிருபை செய்யுங்க. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் பெருகணும், இவர்கள் சிறுகணும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே தேவனே நீர் ஆண்டவரே இவர்களை ஒன்றும் பயன்படுத்தும்படியாக உம்முடைய ராஜ்யத்துக்கு உபயோகிக்கும்படியாக வல்லமையாய் இவர்கள் இந்த உலகத்தில் செயல்படும்படியாக நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஓரி மஷிகாதி தீவிரமா நன்றி ஆண்டவரே. தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி தேவனே. பலப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி இயேசுவே. தேவனே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரை வழி நடத்துகிற விதம் வேறையா இருக்கிறபடியா நன்றி அப்பா. உம்முடைய சுத்தத்தின்படி நீங்க வழி நடத்த போறதுக்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் செய்கிற ஊழியத்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. விசேஷமாக ஆண்டவரே பாஸ்டர் அருள்ராஜ்காக செபிக்கிறோம். அவர் செய்கிற ஊழியத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமாய் சாட்சியாக இருக்கும்படியாக நீங்கள் உபயோகிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க இல்லை நீங்களும் போகிறீங்க? சரி. காணிக்கை நேரம், நாம் காணிக்கை எடுக்கலாம். தேவனுக்காக நாம் என்ன பண்ணலாம்? மகிமை தேவனுக்கு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களிலிருந்து மறுபடியும் நாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிறது தான் காணிக்கை. தேவன் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேத பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறங்களை ஜீவன் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் இப்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கவும் ஆண்டவரே உம் நாமத்தை போற்றவும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களுடைய வேலைகளை நீர் ஆசீர்வதித்து அப்பா எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் உற்சாகமாக தகப்பனுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்க இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே செலுத்த போகிற ஒவ்வொரு காணிக்கையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்காக கொடுக்கிற கரங்கள் ஆண்டவரே அது உண்மையோடு நீதியோடு உற்சாகத்தோடு கொடுக்கும்போது ஆண்டவரே அது எங்களுக்காக நீர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உண்மையாக நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே என்ன பொருத்தனையோடு செலுத்துகிறார்களோ அதையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறவரப்பா. இருதயத்தின் வாஞ்சிகளை அறிந்திருக்கிற தேவ ஆவியானவரப்பா. வந்திருக்கிற ஆண்டவரே எத்தனை பலவீனத்தில் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே சுகத்தோடு கடந்து போகத்தக்க நீர் கிருபை தரும்படியா நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம்.
ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದು ನನ್ನನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದು ನನ್ನನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನಮ್ಮಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನಮ್ಮಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವೆ. ನನ್ನನ್ನು ಮಮತೆಯಿಂದ ಸೆಳೆದುಕೊಂಡ ಯೇಸು. ನಿನ್ನಂತೆ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವೆ. ನನ್ನನ್ನು ಮಮತೆಯಿಂದ ಸೆಳೆದುಕೊಂಡ ಯೇಸು. ನಿನ್ನಂತೆ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡೆದಿದೆ ಏಸಯ್ಯ.
ஆயிரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யவே வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யவே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் நவ்வித பாத்திரமாய் அணைத்துக் கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் நவ்வித பாத்திரமாய் அணைத்துக் கொள்ளுமே. நாம் பார்க்கிற இந்த வாழ்க்கையில் அநேக நேரம் நம்முடைய விசுவாசம் அது எப்படி இருக்கிறது என்றால் திடீரென்று விசுவாசம் பாதியிலேயே அது என்ன பண்ணிடுது, ஸ்டாப் ஆயிடுது. விசுவாசம் அது ஏன் ஸ்டாப் ஆகுது என்று சொன்னால் அநேக காரணங்கள் இருக்கலாம். இல்லை நம்முடைய பிரச்சனைகளே இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம், இல்லவென்றால் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் போது நமக்கு சில நேரம் விசுவாசம் என்ன பண்ணுகிறது, அது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி அது நமக்கே தோன்றும். இல்லை வேறவங்க வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் விசுவாசம் இன்னும் கம்மியாக தான் போய் கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு காரியம் எப்பொழுதும் நம்முடைய மனசில் இருக்கணும் என்றால் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆ கர்த்தருடைய நன்மையை ம் காண்பேன் ம் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ம் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமாம், இதை நாம் பார்க்கும்போது நான் வந்து தேவன் எனக்கு நிச்சயமாக ஒரு நன்மை செய்வார் என்கிறதை நான் வந்து மறந்துட்டேன்னா நான் அழிந்து போயிடுவேன். எப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து குறைந்து கொண்டு போகிறதோ, இல்லை தேவன் நமக்கு இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டார் என்கிற ஒரு அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நாம் என்ன பண்ணிடுவோம், நாம் தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு சாத்தான் நம்மை நல்லா கொண்டுட்டு போய் வைத்திருவான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், மறுபடியும் வாசிக்கலாம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமா, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாம் வந்து நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார், நிச்சயமாக தேவன் என்னை வழி நடத்துவார், நிச்சயமாக நான் நன்மையை என்ன பண்ணுவேன், இந்த உலகத்திலே நான் காண்பேன் என்கிற தைரியத்தை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நிஜமாகவே நாம் இப்பேற்பட்ட தைரியம், கடைசி வரியந்தம் என் தேவன் வழி நடத்துவார். எத்தனைதான் பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனைதான் கஷ்டங்கள் வந்தாலும்,
நான் அனுதினமும் எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, தேவனுடைய நன்மையை நான் நிச்சயமாக நான் காண்பேன். இப்பேற்பட்ட ஒரு நன்மை, இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லாவிட்டால் நான் நிச்சயமாகவே நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று தான் தாவீது சொல்லுகிறார். நம்முடைய உலகத்திலே நாம் பார்க்கலாம், எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் அவர்கள் நன்மைகளை காண்பார்களா என்கிற நிச்சயமே இல்லாதபடிக்கு இந்த உலகத்தையே விட்டு தூரம் போன மக்களை நாம் பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும், ஒரு கிறிஸ்துவ பையன் தற்கொலை பண்ணிட்டான் என்று கேட்கும்போது நிச்சயமாகவே எனக்கு ஒரு பெரிய ஷாக். யாரு? கிறிஸ்துவ பையன். மற்ற ஜனங்கள் தற்கொலை பண்றது ஓகே, ஏனென்றால் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் கிறிஸ்துவன் இயேசுவை பற்றி அறிந்தும், யார் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்தும், அப்பேற்பட்ட எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தற்கொலை பண்ணுகிறார் என்றால் உண்மையாய் அவர்களுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் இருந்தது என்று எனக்கு தெரியல. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அப்படி என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் அறிவார். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் என்னுடைய தலையை நிமிர்த்தி வைப்பார். வாசிப்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமா, என்னுடைய தலையை உயர்த்துகிறவர் நீர் என்று அவருக்கு நல்லா தெரிகிறது. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன தேவன் என்னுடைய தலையை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அது மாத்திரமல்ல, தேவனை ஆராதனை செய்கிறதும் கஷ்டம்தான், ஜெபிக்கிறதும் கஷ்டம்தான். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர், என்னால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்கவே முடியல. ஏன் ஜெபிக்க முடியலன்னா விசுவாசம் கம்மியாக இருக்கிறபடினால தான். ஏன் ஆண்டவரை துதிக்க முடியல என்றால், ஏன் துதிக்க முடியல என்றால் நமக்கு இருக்கிற விசுவாசம் குறைந்து போய் கொண்டு தான் இருக்கிறது, இல்லைங்களா? பவுல் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், பவுல் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் சொல்லுகிற காரியம், என் தேவனை நான் எப்பொழுதும் நான் துதிப்பேன் என்றுதான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அவர் பண்ணுகிற காரியம் என்னவென்றால் ஆராதனை செய்கிறது தான். பவுல் சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆராதனை செய்கிறது தான். யாரும் யோசித்துட்டு, யாரும் கஷ்டப்பட்டுட்டு, ஐயோ என் தேவன் கைவிட்டுட்டார், என் தேவன் இது மேலே என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல என்று சொல்லி யாரும் தேவனை பார்த்து சொல்ல மனுஷர்கள் அல்ல. எல்லாரும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வேதனையிலையும் பார்க்கும்போது அவர்கள் ஆராதித்து கொண்டு தான் இருந்தார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் என்றால் 34ஆம் அதிகாரம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமா, அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில தான் இருக்கும். எழுதுகிற சங்கீதம் எப்பவென்றால், அபிமெலேக்குக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தா, அப்படியா பைத்தியக்காரனை போல அவன் வேஷம் போட்டு கொண்டு இருந்தா. அப்படி எப்படி வேஷம் போட்டுட்டு இருந்தா? அப்படி அபிமெலேக்கு முன்னால வேஷம் போட்டுட்டு அவன் துரத்துறான். ஏண்டா என்னை எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா, ஒரு பைத்தியக்காரனுக்கு முன்னால கொண்டுட்டு என்னை நிறுத்திருக்கிறேன்.
அப்படின்னு துரத்துற. அப்படி தாவீது துரத்தும் போது அவன் பாடுகிறான், என் வாயில எப்பொழுதும் துதி இருக்கும். ஏன் அப்பேற்பட்ட துதி இருக்குது என்றால், அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, என் ஆண்டவர் நான் இந்த வாழ்கிற நாட்களிலே ஒரு நன்மையை நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். என் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இந்த கஷ்டங்கள் இருக்கலாம், இந்த வேதனைகள் இருக்கலாம், நான் இப்பொழுது நடித்து கொண்டு இருக்கலாம், ஆனாலும் ஒரு நன்மை என் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதுக்கு தான் பவுல் அவர் எழுதும்போது இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். மேலும் காணப்படுவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். ஆமா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரங்கள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமா, அது நான் பெற்றுக்கொள்ளுகிற மகிமையும் நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த கனமும் தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கஷ்டங்கள், இந்த தற்காலிகமாக இருக்கிற இந்த உபத்திரங்கள் இதெல்லாம் தேவன் எனக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டமாக இருக்கிறதை நாம் யோசிக்கலாம், இன்னைக்கு வேதனையாக இருக்கிறதை நம்ம யோசிக்கலாம், இன்னைக்கு இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று யோசிக்கிறதெல்லாம் அதெல்லாம் வெறும் சில நாட்கள் மாத்திரம்தான். ஏதோ இந்த இடத்துல நடக்கிறது நிரந்தரம் அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற மகிமையோ, தேவன் கொடுக்கிற பலனோ, தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த நித்தியமான பலன்கள், அதுதான் நமக்கு அது உயர்ந்த காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு இதெல்லாம் அநேக நேரம் நம்ம இதிலேயே இருந்துருவோம் என்கிற யோசனை வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுறதில்ல, இடையில அப்படியே கொஞ்சம் தடுத்து போகுது. கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிறதே இல்லை, இல்லைங்களா? கண்டினியூஸாக நமக்கு நடக்கிறதே இல்லை. ஐயோ, நான் நமக்கு பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்கிறது, பிரச்சனைகள் தான் நமக்கு என்னவா இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் காலையில் எந்திரிச்சா பிரச்சனை, படுக்கு போகும்போது தூக்கம் இல்லை, அப்பொழுதும் பிரச்சனை, எல்லா நேரம் கஷ்டம். ஏன் தெரியுங்களா? நம்முடைய யோசனைகளே அப்படித்தான் இருக்கிறது. நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறதை நமக்கு காணாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகளையே யோசித்து கொண்டிருந்தால் உண்மையாய் நாம் பார்க்கும்போது தேவனையே மறக்கிற நிலைமை கூட நம்ம போயிடுவோம். ஐயா, தேவன் எனக்கு நல்லது செய்வாரா? இல்லைங்களா? நாம் எவ்வளோதான் கஷ்டப்பட, நாம் பவுல் சொல்லுகிறது தான் நமக்கு. அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கிணங்கமான எங்கள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆமா, நமக்கு எப்பொழுது எந்த விதத்துல நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோமா? ஒடுங்கி போக மாட்டோம். யார் உண்மையாய் அப்படி சொல்ல முடியும்? உண்மையாய் சொல்ல முடியுமா? எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகுவதே இல்லை. ஹல்லேலூயா.
என்ன எனக்கு விசுவாசம் இருக்கிறது, என் தேவன் எனக்கு என்ன செய்வார், இதிலிருந்து எல்லாம் என்னை மேற்கொள்ள வைப்பார் என்கிறது. எத்தனை பேர் உண்மையாய் நான் சொல்ல முடியும், ஐயோ நான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் என் தேவன் எனக்காக ஏதாவது வைத்திருக்கிறார், அதை நான் கண்டிப்பாக காண்பேன், இந்த பிரச்சனையை நான் கண்டிப்பாக மேற்கொள்வேன், இந்த கஷ்டத்தை நான் கண்டிப்பாக மேற்கொள்ளுவேன், இந்த வியாதியை நான் கண்டிப்பாக மேற்கொள்ளுவேன், இந்த எல்லா துயரங்களையும் நான் கண்டிப்பாக மேற்கொள்ளுவேன் என்கிற விசுவாசம் எப்பொழுது இருக்கிறது? எவ்வளோ பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. அடிக்கடி சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடி வேதனையில் போயிடுறோம், அடிக்கடி ஏதாவது ஒன்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நமக்கு வர்றதே தான், ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளோ துன்பம், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு தான் இதெல்லாம் வரணும், வேறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கிறது? யோசிக்கிறோமா இல்லையா? ஆனால் நமக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. நான் நிச்சயமாக நல்லதை நான் காண்பேன். ஹல்லேலூயா. தாவீதை போல நிச்சயமாக நான் அப்படி நான் நல்லது காண மாட்டேன் அப்படின்னா நான் எப்பொழுதோ மரித்து போயிருப்பேன். எனக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அதை தான் சொல்லுகிறேன். அப்படி இன்னும் நீங்கள் பவுல் சொல்லுகிறதை பார்க்கும்போது, நீங்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் என் சாரி அதே இதில் தான் 16-18, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-18, 16லிருந்து 18 வரைக்கும். 2 கொரிந்தியர் 4, 2 கொரிந்தியன்ஸ் 4th chapter 16, 17, 18. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமா, இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதா. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் 4th chapter 16, 17, 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். ஆமா, அதிசீக்கிரம் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஆமா, நமக்கு நிச்சயமான ஒரு மகிமை நமக்கு என்ன ஆகுறதா உண்டாகுது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால லேசான எந்த காரியம், எந்த கஷ்டம், எந்த கண்ணீரும் நம்மை விசுவாசத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கவே கூடாது என்று தான் பவுல் சொல்லுகிறார். ஆனால் ஜெபம் நமக்கு தடைப்படுகிறது, வேத வாசிப்பு தடைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தா வேதத்தை எடுக்கிறக்கே முடியலைங்க, பைபிள் வாசிக்கவே முடியல. எல்லாம் விசுவாசிகள் சொல்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னால பைபிள் வாசிக்கவே முடியல, என்னால ஜெபம் பண்ணவே முடியல, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிரச்சனைங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தால் அப்படின்னு கூட சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் இருக்கிற நிலைமையில நீங்களும் இருந்தால் அப்ப தெரிஞ்சிருக்குங்க. ஆனா நான் போகிற இந்த காரியங்களை எப்படி யாருக்கு நான் சொல்லுவேன்? அதனால தாங்க ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். என்ன பண்றதை விட்டுட்டாங்களா? ஜெபம் பண்றதை விட்டுட்டாங்க, பைபிள் வாசிக்கிறதே விட்டுட்டாங்க, ஆண்டவரோடு பேசுகிறதே விட்டுட்டாங்க. இதை விட்டா இன்னும் பிரச்சனையிலேருந்து நம்ம மேற்கொள்ள முடியாது. இதிலிருந்து நம்ம ஜபம் கம்மியாச்சுன்னா நம்ம ஜீவிதத்தில் நம்ம வெற்றி பெறவே
முடியாது. பிசாசு நம்ம என்ன பண்ணிடுவான், ஓ இவன் நல்ல பழுத்தா இருக்கிறாப்படி, எப்படி இருக்கிறாப்படி, பழமா இருக்கிறாப்படி, இவனை எப்படியாச்சும் பொறிச்சிட்டு போயிடலான்னு பொறிச்சிட்டு போயிடுவான். ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எந்த கஷ்டம், எந்த துன்பம், எந்த வேதனை, எந்த கஷ்டம், எந்த கண்ணீர் இருக்கிறதோ, நம்முடைய விசுவாசம் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாக தான் ஆக வேண்டும். கஷ்டங்கள் அதிகமாகுதா, அப்போடைய ஜெப வேலையும் அதிகம்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு துன்பம் அதிகமாகுதா, ஜெப வேலை இன்னும் அதிகமாக தான் ஆக வேண்டுமே வெளியே அது ஒவ்வொரு குறைந்து போகக்கூடாது, ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. படிக்கவே இது வேதத்தை படிக்க முடியலன்னா இன்னைக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. மொபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது படிக்க நீங்கள் கேட்கலாம், அது பாட்டுக்கு அது படிக்குது. உங்களால் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வேதத்தை யார்த்தும் நம்ம கேட்க முடியும். உங்களால் படிக்க முடியல, ஐயோ எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்றால் அதை போட்டு நம்ம கேட்கறக்காவது முடியும். ஐயோ என்னால் ஜெபிக்கவே முடியல, ஏன் ஜெபிக்க முடியல, எல்லா கவலைகளும் எனக்குள்ள அப்படியே நிறைந்திருக்கிறது. என்னைக்கு ஜெபிக்க முடியல என்று தீர்மானம் பண்ணுறீங்களோ, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது என்று கூட நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. எல்லா கஷ்டத்திலையும் எல்லா வேதனையிலையும் பேதுருவை நாளைக்கு தூக்கு போடும்போது அவன் ராத்திரியில் பண்ணி கொண்டிருந்தது என்னது, நல்ல சமாதானமாக தூங்கிட்டு இருந்தான். ஏன் அப்பேற்பட்ட சமாதானம் வந்துச்சு தெரியுங்களா? அவனுக்கு நிச்சயமாக தெரியும், நான் எப்பேற்பட்ட ஆண்டவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், என்னை அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டாருங்கிற தைரியம் அவனுக்கு இருந்தது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே தான் நடக்கும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நடந்தாலும் அது நன்மைக்கு தான் முடியும் என்று என் ஆண்டவர் தீமையை நன்மையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் மற்ற ஜனங்கள் நமக்கு தீமையை நினைக்கலாம், நம்மளுடைய மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒருவர் தான் மாற்ற முடியும். வாசிப்போம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உண்மையுள்ள தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ பொய் சொல்லுகிற தேவனோ இல்லை பொய் சொல்லுகிற மனிதனோ நம்பல, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை செய்ய வல்லவர், அவர் கண்டிப்பாக செய்வார் என்கிற நிச்சயத்தோடு இருக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் தைரியமாக நம்ம சொல்ல முடியும், எது இருந்தாலும், எது வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு துருகமாய் இருக்கிறார், கேடகமாய் அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் விசுவாசம் கம்மியாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆண்டவரை பற்றி குறை சொல்கிறீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் அது கம்மியாயிட்டு இருக்குது. அப்போ தான் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோம். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகள், என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன், அதை என்னை சாக வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நின்றார்கள் 3 பேர்கள் இல்லைங்களா? அவர்கள் நின்றார்கள். என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் இந்த சிலையை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் தேவன் காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் என் தேவனோடு இருக்க தான் நம்ம போகிறோம்.
அப்பேற்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்முடைய கடைசி இந்த நாட்களிலே துன்பங்கள் துயரங்கள் வரலாம், அநேக காரியங்கள், அநேக விதமான தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்னும் நம்ம மோசமான நிலைமைக்கு தான் போகுமே வழிய இன்னி செழிப்பு நம்ம என்ன பண்ண முடியாதான், காண முடியாது. வறட்சி வரும், யுத்தங்கள் இன்னும் அதிகமாக வரும், இன்னும் நிலநடுக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வித்தியாசமான வியாதிகள் வரும். ஆனா இதன் எல்லாவற்றிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வந்தாலும், யார் 1000 பேர் விழுந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், அப்பேற்பட்ட ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறது தான் ஆண்டவர் நம்ம இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். காலங்கள் மோசமான நிலைமைகளுக்கு போகிறது, நிலைமைகள் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட நிலைமைக்கு போவோம் என்று நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், எந்த வறட்சி இருந்தாலும் சரி, எந்த வேதனை இருந்தாலும் சரி, எந்த வியாதி இருந்தாலும் சரி, நாம் சமாதானமாக தான் நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக தான் நம்ம இருக்க போகிறோம். ஏனென்றால் அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, அதெல்லாம் உலகத்தாருக்கு. பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கும், ஆனால் தேவனை நம்புகிறவர்களோ ஒருபோதும் குறை இல்லாமல் தான் இருப்பார்கள். சிங்கப்பட்டி குட்டிகள் தாட்சி அடையலாம், வறட்சி வரலாம், பயப்படுத்தலாம், விதவிதமான வியாதிகள் வரலாம் என்று உலகம் சொல்லுகிறது. அதெல்லாம் வரட்டும், ஆனா நமக்கு எதுவும் சேதங்கள் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எந்த குறைவும் வராது. ஊரே பெங்களூரே சாப்பிடாம இருக்கலாம், ஆனா நம்மளுக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட கூட ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கணும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுஷன் அல்ல. தொடங்கி இருக்கிற நல்ல காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு தான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசத்தில் பாதியில் குன்றி போகாதபடிக்கு நீ கடைசி வரைக்கும் தேவனை நாம் கெட்டியாக பிடித்துக்கணும். ஏன் எத்தனை இடங்களிலே பவுல் எழுதுகிறார் என்றால், நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு சோர்வு வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போக தான் வந்துடும். என்னதான் தைரியப்படுத்தினாலும் திடீர்னு பிரச்சனை வந்தால் என்னதான் ஆகுது, நமக்கு பயம்தான் வருகிறது. ஆனால் தேவன் நம்மை அருமையாக வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் தேவனிடத்திலே உண்மை உள்ள ஒரு இதயத்தோடு, ஆண்டவரே நான் எந்த காரணமும் என்னுடைய விசுவாசத்தை அசைக்காது, எது வந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை அது அசைக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும் என்று தான் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் மறுபடியும் ஒரு விசை, ஆண்டவரே, எல்லாம் அப்படியே கண்களை மூடலாம். தேவனே, நீ என்னை கடைசி வரையும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எந்த பிரச்சனையோ எது வந்தாலும் இதெல்லாம் தற்காலிகம்தான், இதெல்லாம் சில நாட்கள் தான் என்று சொல்லி தேவனிடத்தில், ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லாம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. எந்த பிரச்சனையும், எந்த கண்ணீரும், எந்த கஷ்டங்களும் அது என்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை கடைசி வரையும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மற்ற ஜனங்கள் பவுல் பார்த்து கொலோசியரில் எழுதும் போதே, உங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம்,
நீங்கள் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று கொலோசையர் 1ஆம் அதிகாரம் என் தேவன் 1:3-4 வாசிக்கும் போது சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கொலோசியர் 1:3-4. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் ஆமா, கொலோசிய மக்களை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் பிரச்சனையில் போகிறதை பார்த்து நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் தேவனிடத்தில் வைக்கும் போது அவர் பார்த்து சந்தோஷப்படணும். ஐயோ, என் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டத்திலையும் வேதனையிலையும் என்னை மறக்காதபடிக்கு, என்னை அவர்கள் குறை சொல்லாதபடிக்கு, என்னை கேள்வி கேட்காதபடிக்கு இருக்கிறார்களே, இவர்களுக்கு இன்றைக்கே நான் அற்புதம் செய்ய வேண்டாம், இன்னும் நான் தாமதம் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் அவர் சந்தோஷப்படுகிற மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். உடனடியாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் மாறும். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சகோதரி, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கினது. குருடனை பார்த்து சொல்லுகிறாப்படி, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்று நம்மை பார்த்து சொல்லலாம், உங்களுடைய விசுவாசம் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டது. உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கிறது, எவ்வளவு திடமாய் இருக்கிறது, எவ்வளவு தைரியத்தை உங்களுக்காக அது கொண்டு வருகிறது என்று நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு தூரத்தில் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள். தேவன் பார்த்து சந்தோஷப்படுவாரா? பவுல் பார்த்து சந்தோஷப்படுகிறது போல தேவன் நம்மை பார்த்து, ஓ, என் பிள்ளைகள் இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார்களே, இவர்கள் கேட்கதெல்லாம் நான் கொடுப்பேன். விசுவாசத்தில் என்ன கேட்பீர்களோ அதெல்லாம் கொடுப்பேன் தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஏற்பட்ட விசுவாசத்தோடு நாம் இருக்கலாம். விசுவாசம் நமக்கு குறைவாக இருந்தால் ஆண்டவரத்தில் இன்றைக்கு கேட்போம், ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தை தாங்க, ஆண்டவரே இன்னும் அதிகமான விசுவாசத்தை தாங்கப்பா. எந்த பிரச்சனை, எந்த கஷ்டங்கள், எந்த வேதனையும், எந்த கண்ணீரும், அது எங்களை உம்முடைய அன்பு விட்டு எங்களை பிரிக்கக்கூடாது, உம்முடைய விசுவாசத்தை விட்டு எங்களை பிரிக்கக்கூடாது. அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு தைரியத்தோடு நாம் வாழும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுமே என்று சொல்லி எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை வருஷங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷங்கள் வேதனையாக இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு நன்மையை எனக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார் என்கிற நம்பிக்கை என்ற விசுவாசம் நமக்கு வேண்டாம். இவ்வளவு நாள் எப்படி நம்முடைய விசுவாசம் இருந்ததோ, ஆனால் இனிமேல் ஆண்டவரே நாங்கள் கெட்டியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் பிறப்பித்துக் கொள்கிறோம். யார் என்ன சொன்னாலும், மற்ற ஜனங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு என் தேவன் நிச்சயமாக எனக்கு நன்மையை காணும்படியாக இந்த நாட்களிலே அவர் செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. தேவனே, நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போகிறோம் அப்பா. அநேக நேரம் ஆண்டவரே நாங்கள் கேள்வி கேட்க நாங்கள் ஆயத்தமாகி இருக்கிறோம்.
ஆண்டவரே உம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு அடிக்கடி தூரமாக போகிறதப்பா. ஆண்டவரே அது அப்படியெல்லாம் போகாதபடிக்கு திடன் நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்படியாக, எந்த சூழ்நிலையும் எங்களை அசைக்காதபடிக்கு, எந்த புயலும் எங்களை ஆண்டவரே அது எங்களை தொடாதபடிக்கு நீங்கள் எங்களை உம்முடைய விசுவாசத்துக்குள்ளே உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எங்களை தைரியத்தோடு திட நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்படியாக தாவீது சொல்லுகிறது போல உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் தான் என்னை இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறது. நான் அழிந்து போகாதபடிக்கு இதுவரைக்கும் இருக்கிறோம் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை அது அசைக்கப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறது. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கும் தாங்கப்பா. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தைரியத்தோடு உம்மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்பா. எந்த பிரச்சனை, எந்த கண்ணீர், எந்த வேதனையும் எங்களை அசைக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அடவை சாயங்கால ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரையும் உம்முடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். நீங்கள் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord.